கூலி படத்தில் ரஜினியுடன் இணைவதை உறுதி செய்த சத்யராஜ். வெயிட்டான சம்பவத்திற்கு பிளான் போடும் லோகி அண்ணா. ரஜினி அடுத்ததாக கூலி படத்தில் நடிக்க உள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக உள்ள இப்படத்தின் ஷூட்டிங் விரைவில் துவங்க உள்ளது. இதற்கான பணிகள் தற்போது மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கூலி படத்தில் நடிக்க உள்ளதாக சத்யராஜ் தெரிவித்துள்ளது ரசிகர்களின் எதிர்பார்ப்பினை எகிர வைத்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ள கூலி படத்தின் வாயிலாக 38 வருடங்களுக்கு பிறகு ரஜினிகாந்த், சத்யராஜ் இருவரும் இணைந்து நடித்துள்ளனர். வேட்டையன் படத்தில் நடித்து முடித்துள்ள ரஜினி அடுத்ததாக கூலி படத்தில் நடிக்க உள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக உள்ள இப்படம் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. கோலிவுட் சினிமாவில் சென்சேஷனல் இயக்குநராக லோகேஷ் கூலி படத்தில் தலைவரை எப்படி காட்டப்போகிறார் என்பதை அறிய கோலிவுட் வட்டாரமே வெறித்தனமாக காத்திருப்பில் உள்ளது. இந்த நிலையில் இப்படம் குறித்த மரண மாஸ் தகவல் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. ரஜினியின் கூலி படத்தின் டைட்டில் டீசர் அண்மையில் ரிலீஸ் ஆனாலும் படத்தில் நடிக்க உள்ள மற்ற நடிகர் நடிகைகள் குறித்த எந்த தகவலும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இதனிடையில் சத்யராஜ் இப்படத்தில் நடிக்க உள்ளதாக ஒரு தகவல் இணையதளத்தில் கடந்த சில நாட்களாகவே தீயாய் பரவி வந்தது. இதனை படக்குழுவினரோ சத்யராஜ் தரப்பினரோ உறுதி செய்யாமல் இருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் மழை பிடிக்காத மனிதன் படத்தின் டீசர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சத்யராஜ் கூலி படத்தில் நடிப்பதை உறுதி செய்துள்ளார். இதனால் ரசிகர்கள் மத்தியில் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. மிஸ்டர் பாரத் படத்தில் ரஜினிக்கு வில்லனாக அதகலம் செய்திருப்பார் சத்யராஜ். குறிப்பாக இப்படத்தில் இடம்பெறும் என்னமா கண்ணு சௌக்கியமா பாடல் ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரைட். இந்த நிலையில் 38 வருடங்களுக்கு பிறகு கூலி படத்தில் ரஜினி, சத்யராஜ் இணைந்துள்ளனர். இடையில் ஷங்கர் இயக்கத்தில் வெளியான சிவாஜி படத்தில் வில்லனாக நடிக்க அணுகிய போது கூட அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் சத்யராஜ். ஆனால் தற்போது கூலியில் நடிக்க அவர் ஓகே சொல்லியிருப்பதால் படத்தில் அவரின் கதாபாத்திரம் வெயிட்டாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூலி படத்தின் ஸ்கிரிப்ட் தயாரிக்கும் பணிகளில் தற்போது மும்முரமாக உள்ளார் லோகேஷ் கனகராஜ். இதனையடுத்து ஜூன் மாத இறுதி அல்லது ஜூலை ஆரம்பத்தில் படப்பிடிப்பை துவங்க திட்டமிடப்பட்டுள்ளது. லோகேஷ் கனகராஜின் முந்தைய படங்கள் போதைப் பொருள் கடத்தலை மையமாக வைத்து உருவான நிலையில் கூலி தங்க கடத்தலை கதைக்களமாக கொண்டு உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் நேற்றைய தினம் ரஜினி இமயமலைக்கு கிளம்பி சுற்றுப்பயணம் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.